மாமல்லபுரம் அருகே விழிஞியத்தில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச ஆழ்கடல் பல்நோக்கு துறைமுகத்தை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார். சுமார் 8,900 கோடி ரூபாய் செலவில் அரசு தனியார் பங்களிப்புடன் கட்டப்பட்டுள்ள துறைமுகத்தை கேரள முதல்வர் பினராயி விஜயனின் முன்னிலையில் மோடி திறந்து வைத்தார். விழிஞம் துறைமுக தொடக்க விழாவில் இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவர்களான பினராயி விஜயன், MP சசி தரூர் ஆகியோர் பங்கேற்றது பலரது தூக்கத்தை கெடுத்திருக்கும் என பிரதமர் மோடி கூறினார். விழிஞம் துறைமுகத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்த பின்னர் பேசிய மோடி இவ்வாறு கூறினார். எதிர்க்கட்சி தலைவர்கள் பலருக்கு தூக்கம் பறிபோயிருக்கும் என விமர்சித்த பிரதமருக்கு காங்கிரஸ் பதிலடி கொடுத்திருக்கிறது. இனி தூக்கமில்லாமல் இரவுகளை கழிக்கப் போவது பிரதமர் மோடிதான் என சாடியுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், மகளிர் இடஒதுக்கீடு மசோதா போல சாதிவாரி கணக்கெடுப்பையும் கிடப்பில் போட அனுமதிக்கப் போவதில்லை என்றார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா மற்றும் ராகுலுக்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த வழக்கில் விசாரணையை தொடங்க முன்னர் வழக்கு சார்ந்தவர்களின் வாதங்களை பெற வேண்டியது அவசியம் என்று தெரிவித்த நீதிபதி ராகுல், சோனியா உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாஜஹான்பூர் கங்கை எக்ஸ்பிரஸ் சாலையில் இந்திய போர் விமானங்கள் வெற்றிகரமாக தரையிறக்கி பரிசோதிக்கப்பட்டது. இந்த எக்ஸ்பிரஸ் வேயில் 3.5 கிலோமீட்டர் தூரம் விமான ஓடுதளமாக பயன்படுத்தப்படும். இரவு நேரங்களிலும் இந்த ஓடுதளத்தில் போர் விமானங்கள் வந்து செல்வதற்கான தொழில்நுட்ப வசதிகள் உள்ளன. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI மற்றும் லஷ்கர் பயங்கரவாதிகளுக்கு தொடர்பு இருப்பது தேசிய புலனாய்வு அமைப்பான NIA நடத்திய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ISI-யின் உத்தரவின் பேரில் லஷ்கர் பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மூடப்பட்ட அட்டாரி எல்லையை 24 மணி நேரம் கழித்து பாகிஸ்தான் மீண்டும் திறந்தது. பாகிஸ்தான் தமது எல்லையை மூடியதால் இந்தியாவில் இருக்கும் பாகிஸ்தான் மக்கள் நாட்டுக்கு செல்ல முடியாமல் தவித்தனர். இதனால் கடும் விமர்சனங்கள் எழுந்ததை அடுத்து மீண்டும் அட்டாரி எல்லை திறக்கப்பட்டது. பாகிஸ்தானியர்களை திருப்பி அனுப்பும் முடிவின்படி பெங்களூரு IT ஊழியரையும் அவரது குடும்பத்தினர் 6 பேரையும் பாகிஸ்தானுக்கு அனுப்பும் அரசின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அகமது தாரிக் பட் என்ற அந்த நபர் தமக்கும் குடும்பத்தினருக்கும் இந்திய பாஸ்போர்ட் இருக்கும் போதும் வலுக்கட்டாயமாக திருப்பி அனுப்ப முயற்சிப்பதாக வழக்கு தொடர்ந்தார். இந்திய விமானங்கள் தனது வான்வெளியில் பறக்க பாகிஸ்தான் விதித்துள்ள தடை ஓராண்டுக்கு நீடித்தால் தங்களுக்கு 5,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான இழப்பு ஏற்படும் என ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இதனால் ஏற்படும் பொருளாதார இழப்பை மத்திய அரசு ஈடுகட்ட வேண்டும் எனவும் ஏர் இந்தியா மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறது. தவறி பெய்த கனமழை தலைநகர் டெல்லியையே புரட்டி போட்டுள்ளது. சாலையில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. சூறாவளி காற்று காரணமாக பல பகுதியில் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 4 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. டெல்லியை தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தையும் கனமழை சின்னாபின்னமாக்கியது. மதுரா நகரில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் மேடு பள்ளம் தெரியாததால் வாகனங்கள் தண்ணீரில் தத்தளித்து சென்றன. சில வாகனங்கள் தண்ணீரில் சிக்கி பழுதானதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். தமிழ்நாட்டில் சுட்டெரித்து வரும் கோடை வெயிலுக்கு இடையே பல இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. குறிப்பாக வால்பாறை, திருவாரூர், கொடைக்கானல், திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வரும் 8ஆம் தேதி ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக வரும் 6ஆம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை மையம் கணித்திருக்கிறது. சென்னையில் 3ஆம் தேதி 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெயில் சுட்டரிக்கும் என்று தெரிவித்திருக்கிறது. அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் என்பதால் ஓரிரு பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.
உயிர்மை வேளாண்மையில் சிறந்து விளங்கும் 3 விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருதினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மூவருக்கு விருதினை வழங்கிய முதலமைச்சர் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக இளநிலை உதவியாளர், தட்டச்சர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி வாழ்த்தினார். தெருநாய் தொல்லையை கட்டுப்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் நாளுக்கு நாள் தெருநாய் தொல்லை அதிகரித்து வருகிறது. இதனால் நாய்களுக்கு கருத்தடை செய்வது, காப்பகத்திற்கு மாற்றுவது, ரேபீஸ் தடுப்பூசி செலுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அதிமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக என்ற பொது எதிரியை வீழ்த்த ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் மெகா கூட்டணி அமைப்பது, நீட் தேர்வு ரத்து என கபட நாடகம் நடத்தியதற்காக மாணவர்களிடம் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வலியுறுத்துவது உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சிபிஎஸ்இ பள்ளிகளில் 3, 5, 8ஆம் வகுப்புகளில் குறைந்த மதிப்பெண் பெற்றால் ஃபெயில் செய்யும் நடைமுறைக்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களை ஃபெயில் ஆக்கும் நடவடிக்கையை எதிர்த்து பெற்றோர் குரல் கொடுக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வலியுறுத்தியுள்ளார். சமத்துவம் பேசும் திமுக சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் வெற்றி பெற்றதாக கூறுவது அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சி என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சித்துள்ளார். சென்னையில் பேட்டியளித்த அவர் ஜிஎஸ்டி வரியால் நடுத்தர மக்களுக்கு பாதிப்பு என கூறப்படுவதற்கு மறுப்பு தெரிவித்தார். மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த தம்பதி அழுகிய நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மூதாட்டி அணிந்திருந்த தாலிக்கொடி உள்பட 10 பவுன் தங்க நகை மாயமாகியுள்ளதால் நகைக்காக நடந்த கொலையா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். கொங்கு பகுதியில் தொடர்ந்து அரங்கேறி வரும் கொடூர சம்பவங்கள் அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் திமுக ஆட்சியில் எவருக்கும் பாதுகாப்பில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் அண்மை காலமாக பணம், நகைக்காக வயது முதிர்ந்த இணையர்கள் படுகொலை செய்யப்படுவது அதிகரித்து வருவதாக கூறியுள்ள பாமக தலைவர் அன்புமணி, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஈரோட்டில் முதிய இணையரை அடித்து கொலை செய்து 15 பவுன் நகைகளை கொள்ளையடிக்கப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 70,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 20 ரூபாய் குறைந்து 8,755 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் கிலோ 1,09,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பாட்டில்களில் அடைத்து விற்கப்படும் பழச்சாறுகளை 100% பழச்சாறு என விளம்பரப்படுத்தி விற்பது தவறானது என FSSAI எனப்படும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பு தெரிவித்திருக்கிறது. 100% பழச்சாறு என விளம்பரம் செய்ய சட்டப்படி அனுமதி கிடையாது எனவும் அது மக்களை ஏமாற்றும் ஒரு தந்திரம் எனவும் FSSAI தனது பிரமாண பத்திரத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னை கோயம்பேடு பட்டாபிராம் இடையே சுமார் 22 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் அமைப்பதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கைக்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 9,928 கோடியே 33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கோயம்பேடு பட்டாபிராம் இடையே 3 மேம்பாலங்களுடன் கூடிய மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைக்கப்பட உள்ளது. விசாரணைக்கு பிறகு சாதி சான்றிதழ்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பட்டியலின பழங்குடியினர் சாதி சான்றிதழ்கள் வழங்க விதிகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்றும் தவறும் அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது. காவல்துறை தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பின்தங்கி இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த நீதிபதி AD ஜெகதீஷ் சந்திரா விசாரணை அமைப்புகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்குவதற்கான காலம் வந்துவிட்டதாக கருத்து தெரிவித்தார்.
சென்னை புளியந்தோப்பு பகுதியில் மேயர் பிரியா கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ப்ளீச்சிங் பவுடருக்கு பதில் கோலமாவு தூவப்பட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. துர்நாற்றம் வீசும் பகுதிகளில் கூட ப்ளீச்சிங் பவுடர் தூவப்படவில்லை எனவும் கோலமாவு போன்ற வெள்ளை நிற பவுடர் தூவப்படுவதாகவும் மக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். ப்ளீச்சிங் பவுடருக்கு பதில் கோலமாவு தூவப்பட்டதாக எழுந்த புகாருக்கு சென்னை மேயர் பிரியா அடாவடியாக பதிலளித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ப்ளீச்சிங் பவுடர் போல லேசான வாசனை வருவதாக மழுப்பலான பதிலளித்த மேயர் ப்ளீச்சிங் பவுடர் அல்லாமல் பான்ஸ் பவுடரா அடிப்பார்கள் என நக்கலாக செய்தியாளருக்கு பதிலளித்தார். சென்னை நாவலூர் அருகே கல்லூரி மாணவியை முன்னாள் காதலன் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொலை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தீக்காயமடைந்த மாணவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தப்பிச் சென்ற முன்னாள் காதலனை செல்போன் சிக்னல் உதவியுடன் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக மே மாத கோடை விடுமுறையை முழுமையாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி கடலூர், ராமநாதபுரம், சேலம், தேனி உள்ளிட்ட பகுதிகளில் போராட்டம் நடத்தினர். தமிழ்நாட்டில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அங்கன்வாடி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கீதா ஜீவன் எச்சரித்துள்ளார். எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி திடீர் போராட்டம் நடத்துவதால் ஏழை எளிய குழந்தைகளுக்கு மதிய உணவு, முட்டை, சத்துமாவு உள்ளிட்ட ஊட்டச்சத்து வழங்கும் பணி பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதாக கூறி வரும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திடீரென 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளரை அறிவித்திருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் டவுன் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் சோளிங்கர் தொகுதியில் அமமுக சார்பில் பார்த்திபன் போட்டியிடுவார் என்று அறிவித்தார். வழக்கறிஞர்கள் பொது இடங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ விளம்பரங்கள் வெளியிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பார் கவுன்சில் எச்சரித்திருக்கிறது. சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அதன் தலைவர் அமல்ராஜ், சட்டப்படி பிறந்தநாள் விளம்பரம் கூட வழக்கறிஞர்கள் வெளியிடக்கூடாது என்றார். தமிழகத்தில் சென்னை பல்கலைக்கழகம் உள்பட 9 பல்கலைக்கழகங்களுக்கு உடனடியாக துணைவேந்தர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்திற்கு கடந்த 21 மாதங்களாக துணைவேந்தர் நியமிக்கப்படாததால் அதன் கல்வி மற்றும் நிர்வாக செலவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு வரும் 7ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் சித்திரை பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி உள்ளூர் விடுமுறை அறிவித்த மாவட்ட ஆட்சியர் அதற்கு பதிலாக 24ஆம் தேதி வேலை நாளாக அறிவித்தார். சென்னை மாநகராட்சியில் நடப்பு நிதியாண்டின் முதல் அரையாண்டுக்கான சொத்து வரியாக 505 கோடியே 27 லட்சம் ரூபாயை பொதுமக்கள் செலுத்தியுள்ளனர். ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் சொத்து வரி செலுத்தியவர்கள் அதிகபட்சமாக 5000 ரூபாய் வரை தள்ளுபடி பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் இணைந்து திறந்து வைத்தனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 29 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து நிலையம் நீண்ட இழுபறிக்கு பின்னர் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து கூடுதலாக ஏசி பெட்டிகள் கொண்ட புறநகர் ரயில்கள் இயக்கப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. பெரும்பாலான பயணிகள் அலுவலக நேரத்தில் கூடுதல் ஏசி பெட்டிகள் கொண்ட புறநகர் ரயில்களை இயக்க கோரிக்கை வைத்த நிலையில் ஏற்கனவே 6 பெட்டிகளோடு இயங்கி வந்த ஏசி ரயிலில் கூடுதலாக 2 பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே தோட்டத்தில் கள்ள நோட்டு அடித்த வழக்கில் கர்நாடகாவில் தலைமறைவாக இருந்த விசிக நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மேற்கு மாவட்ட விசிக முன்னாள் பொருளாளர் செல்வம் தனது தோட்டத்தில் கள்ள நோட்டுகள் அச்சடித்து வந்ததாக கூறப்படுகிறது. போலீசார் நடத்திய திடீர் சோதனையில் கள்ள நோட்டுகள் சிக்கின. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மதுரை ஆதீனத்தின் கார் மீது நம்பர் பிளேட் இல்லாத கார் மோதியது. மதுரையிலிருந்து மதுரை ஆதீனம் காரில் வந்து கொண்டிருந்த போது உளுந்தூர்பேட்டை அருகே கார் மோதிய நிலையில் அந்த காரில் இருந்த மர்ம நபர்கள் தப்பியதாக கூறப்படுகிறது.
திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி வாங்கிச் சென்ற சத்து மாத்திரையில் ஸ்டாப்லர் பின் இருந்த சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட சுகாதார அலுவலர் உரிய விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருத்தணி முருகன் கோயிலில் காதல் திருமணம் செய்ய முயன்ற காதல் ஜோடியை தடுத்து நிறுத்தி இரு வீட்டாரும் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த போதே காதலன் காதலிக்கு தாலி கட்டிய சுவாரஸ்ய சம்பவம் நடந்தது. இதனையடுத்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் இருவரும் மேஜர் என்பதால் பேசி அனுப்பி வைத்தனர். நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் உள்ள ஆவின் பால் விற்பனை கடைகளில் விலை பட்டியல் ஒட்டப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் ஆவின் பால் 1 லிட்டருக்கு கூடுதலாக 6 ரூபாய் முதல் 12 ரூபாய் வரை வசூல் செய்யப்பட்டு வந்தது நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி கள ஆய்வில் அம்பலமானது. குமரி மாவட்டம் புதுக்கடை அருகே மனைவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததை தட்டி கேட்ட கணவரின் உதட்டை கடித்து காயப்படுத்திய ஓய்வு பெற்ற ராணுவ வீரரை போலீசார் கைது செய்தனர். லாரன்ஸ் என்பவர் வெளிநாட்டில் வசித்து வரும் நிலையில் வீட்டில் குழந்தைகளுடன் வசித்து வந்த அவரின் மனைவிக்கு முன்னாள் ராணுவ வீரர் ராபர்ட் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் தொழிலாளர்கள் தினத்தில் பணியாளர்களுக்கு விடுப்பு வழங்காத 49 நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 23 கடைகள், 26 உணவு விடுதிகள் என மொத்தம் 49 நிறுவனங்களுக்கு அபராதம் விதித்து திண்டுக்கல் தொழிலாளர் உதவி ஆணையாளர் மலர்கொடி உத்தரவிட்டுள்ளார். சென்னை தரமணியில் 60 ஆண்டு காலமாக செயல்படும் சிபிடி பாலிடெக்னிக் கல்லூரியில் நீட் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் கல்லூரி போதிய பராமரிப்பின்றி இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து மாற்று ஏற்பாடு செய்வது குறித்து கல்வித்துறையும் தேசிய தேர்வு முகமையும் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றன. கோவை மாநகராட்சியில் வைப்பு தொகையை முறையாக செலுத்தவில்லை என கூறி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நகரின் பல்வேறு பகுதிகளில் குப்பைகள் தேங்கியது. ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்படும் வருங்கால வைப்பு தொகையை மாநகராட்சி நிர்வாகம் முறையாக செலுத்தாமல் மோசடி செய்வதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். கோவை மாவட்டம் சிறுமுகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தன. இதனால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை அடைந்த விவசாயிகள் இழப்பீடு வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே பிரபல அரிசி நிறுவனத்தின் பெயரில் போலியாக விற்பனை செய்த 16 டன் அரிசியை அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு 7,74,000 ரூபாய் என்று தெரிவித்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேட்டுப்பாளையம் கோத்தகிரி மலைப்பாதையில் வாகனங்களை வழிமறித்த ஒற்றை காட்டு யானையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பல மீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்ற நிலையில் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் சிலர் யானை அருகே சென்று புகைப்படம் எடுத்தனர். மாவட்டம் கடப்பாக்கம் சிறு பழவேற்காடு பகுதிகளில் இந்திய உப்பு நிறுவனம் சார்பில் உப்பளம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அங்கு நடைபெற்ற பணிகளை மக்கள் தடுத்து நிறுத்தினர். உப்பளம் அமைத்தால் நிலத்தடி நீர் மாசடையும், விவசாயம் பாதிக்கப்படும் என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். திருவள்ளூரை அடுத்த காக்கலூர் தொழிற்பேட்டை அருகே சாலையோரத்தில் கொட்டப்படும் குப்பை கழிவுகளை தீயிட்டு கொளுத்துவதால் பரவும் புகையால் மூச்சுத் திணறல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் காக்கலூர் தொழிற்சாலை மற்றும் அங்குள்ள குடியிருப்புகளில் இருந்து சாலையின் இருபுறமும் கொட்டப்படும் குப்பை கழிவுகளால் துர்நாற்றம் வீசுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வந்த பக்தர்களின் கார் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சிறுவன் உட்பட 2 உயிரிழந்தனர். சித்தூர் வழியாக மஞ்சுநாத் என்பவர் தனது காரில் வந்து கொண்டிருந்த போது குறுக்கே வேறொரு வாகனம் வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்து கார் விபத்தில் சிக்கியது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் பிரதமர் மோடிக்கு அதிபர் டிரம்பின் நிர்வாகம் முழு ஆதரவு அளிப்பதாக வாஷிங்டனில் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் டாமி ப்ரூஸ், டிரம்ப் நிர்வாகம் இந்த விவகாரத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். அடுத்த மாதம் முதல் அமெரிக்காவுக்கான ஒட்டுமொத்த ஐபோன்களும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் என ஆப்பிள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் அமெரிக்கா அல்லாத இதர நாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் ஆப்பிள் பொருட்களின் உற்பத்தி தொடர்ந்து சீனாவிலேயே நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உக்ரைனின் ஜாபரிசியா நகரில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 29 பேர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலில் பல்வேறு கட்டடங்கள், வீடுகள், பள்ளிக்கூடங்கள் சேதமடைந்ததாக பிராந்திய ஆளுநர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் நாட்டின் ஜெருசலத்தில் பற்றி எரிந்த காட்டுத்தீ சுமார் 30 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. ஜெருசலேம் மலைகளில் புதன்கிழமை காலை ஏற்பட்ட தீ விபத்து வெப்பநிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக வேகமாக பரவி 20 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை எரித்து சாம்பலாக்கியது. தென்மேற்கு சீனாவின் சிச்சுவான் மாநிலத்தில் உள்ள மியான்யாங் நகர காவல்துறை ரோந்து, போக்குவரத்து மற்றும் சட்ட அமலாக்க பணிகளில் முதல் முறையாக ரோபோக்களை களமிறக்கியுள்ளது. காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை நெரிசல் மிகுந்த நேரங்களில் போக்குவரத்தை நிர்வகிக்க உதவும் வகையில் இந்த ரோபோக்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. வேகப்பந்து வீச்சாளர் ஸ்ரீசாந்தை கேரள கிரிக்கெட் சங்கம் இடைநீக்கம் செய்துள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி அணியில் சஞ்சு சாம்சன் நீக்கப்பட்டது குறித்து தவறான மற்றும் அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததற்காக ஸ்ரீசாந்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் வெளுத்து வாங்கிய கனமழையால் நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது. கொடைக்கானல் தாண்டிக்குடி பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான இடத்தில் ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்ற நிலையில் கனமழை பெய்ததால் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது. சூர்யா நடித்துள்ள ரெட்ரோ திரைப்படம் தமிழகத்தில் முதல் நாளில் 17 கோடியே 75 லட்சம் ரூபாய் வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. படத்திற்கு நல்ல விமர்சனங்கள் கிடைத்து வருவதால் ரசிகர்கள் பலர் திரையரங்கிற்கு படையெடுத்து வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் செல்ஃபிக்கு போஸ் கொடுத்து ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். குடும்பத்துடன் வெளியூர் சென்றுவிட்டு சென்னை திரும்பிய சிவகார்த்திகேயன் விமான நிலையம் வந்தடைந்த போது ரசிகர்கள் அவரை சுற்றி வளைத்து செல்ஃபி எடுக்க ஆர்வம் காட்டினர். அனிமல் திரைப்பட இயக்குநர் சந்தீப் ரெட்டி வங்கா இயக்கத்தில் நடிகர் பிரபாஸ் நடிக்கவிருக்கும் ஸ்பிரிட் திரைப்படத்தின் படப்பிடிப்பு இன்னும் 2 முதல் 3 மாதங்களில் துவங்கும் என்று அதன் தயாரிப்பாளர் பூஷன் குமார் தெரிவித்துள்ளார். இத்திரைப்படத்தில் தீபிகா படுகோன் நடிக்கவிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஜிவி பிரகாஷ்குமார் நடிக்கும் அடங்காதே திரைப்படம் வரும் ஜூன் மாதம் வெளியாகும் என தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. ஸ்ரீ கிரீன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தை சண்முகம் முத்துசாமி இயக்குகிறார். சரத்குமார் முக்கிய வேடத்திலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கௌரவ வேடத்திலும் நடித்துள்ளனர். மதுரை அழகர் கோவில் சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் மீது தண்ணீர் பீச்சும் பக்தர்கள் அதிக விசை கொண்ட நீரூற்றுகள் பயன்படுத்த வேண்டாம் என கோவில் நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஐதீகப்படி தோல்பைகளில் சிறிய குழாய் பொருத்தி திரவியங்கள் மற்றும் வேதிப்பொருட்கள் ஏதும் கலக்காத சுத்தமான தண்ணீரை மட்டுமே கள்ளழகர் மீது பீச்ச வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் பொறையாறில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற திருமுடி மகா சாஸ்தா ஸ்ரீ அய்யனார் கோவில் சித்திரை தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பூம்புகார் தொகுதி எம்எல்ஏ நிவேதா முருகன் உள்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே செம்முனிச்சாமி கோவில் தேர் திருவிழாவில் நீண்ட வரிசையில் பெண்கள் தேரின் அடியில் விழுந்து வணங்கினர். இப்படி தேரின் அடியில் விழுந்து வணங்குவதால் நோய் நொடி இன்றி செல்வ செழிப்புடன் தொழில் வளத்துடன் ஆண்டு முழுவதும் இருக்கலாம் என மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். சென்னை அடுத்த குன்றத்தூர் முருகன் கோவிலில் குறிஞ்சி பெருமுக திருவிழாவில் குறவர்கள் ஊர்வலமாக சீர்வரிசை எடுத்துச் சென்று கோயில் நிர்வாகத்திடம் வழங்கினர். திருநாகேஸ்வரர் கோவிலிலிருந்து சீர்வரிசையாக தேன், திணை மாவு, மா, பலா, வாழை உள்ளிட்ட பல்வேறு பழங்கள் மற்றும் பால் குடங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரையில் புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் 310ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு பங்கு தந்தை ஜோசப் பால் தலைமையில் சிறப்பு திருப்பலி, கொடிக்கு சிறப்பு ஆராதனை ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து நடந்த கொடியேற்ற நிகழ்வில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். பல ஆண்டுகளாக இணையவாசிகளின் விருப்ப காணொலி செயலியாக இருந்து வரும் மைக்ரோசாப்ட் ஸ்கைப்புக்கு வரும் 5ஆம் தேதி மூடு விழா நடைபெற உள்ளது. அதன் பிறகு இந்த செயலி இயங்காது எனவும் அதற்கு மாற்றாக டீம்ஸ் என்ற புதிய செயலியை அறிமுகப்படுத்துவதாகவும் மைக்ரோசாப்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது.